ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வெளியில போகும்போது என்ன செய்வோம்? சமோசா, பப்ஸ், பிஸ்கட், கேக்ஸ், பேஸ்ட்ரின்னு ஏராளம் வாங்கிட்டு வருவோம். இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், இருந்தா கூட நம்ம வாங்கிட்டு குழந்தைகளுக்கு கொடுப்போம். இதுக்கெல்லாம் பகரமா நமக்கு நல்ல ஸ்நாக்ஸ் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாங்கிறது இப்ப பார்க்கலாம். நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஏராளமான பெனிஃபிட் இருக்கக்கூடியது, ஆனா விளைவும் மலிவா இருக்கக்கூடிய இந்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ரோஸ்டட் பெங்கால் கிராம், அதாவது பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையில புரோட்டீன், ஃபைபர், அயர்ன், மெக்னீசியம், சிங்க் இது எல்லாமே அதுல இருக்கு. இது மசில் ஸ்ட்ரென்த், மசில் ரிப்பேர், அதே நேரத்தில் இம்யூனிட்டி அதிகமாக்குறதுக்கு இது உதவுது. நம்பர் 2, ரோஸ்டட் ஃபேட்டட் ரைஸ், அதாவது நம்ம ஊர்ல உள்ள அவிழ். இந்த வறுத்தவள் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சிவப்பு அவிழ் இருக்கு. இந்த சிவப்பு அவிழ்ல ஆன்டியோசியோங்கிற ஆன்டி ஆக்சைடு நிறைஞ்சு இருக்கு. நம்பர் 3 வறுத்த சோளம். இந்த வறுத்த சோளத்துல லூத்தின், சியாசாந்தன் அதிகமா இருக்கிறதுனால இது நமக்கு கண்ணுக்கும் அதோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப உதவுது. ஃபைபரும் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு ப்ரீபயோட்டிக் ஃபுட்டாவும் நமக்கு கிடைக்குது. நம்பர் 4, பஃப்ஸ்டு ரைஸ், அதாவது பொரி, காரப்பொரின்னு சொல்லக்கூடியது. இந்த காரப்பொரிக்கு சொல்லக்கூடியது லோ ஃபேட் ஸ்நாக்ஸ். இது ஒரு கப் நம்ம இன்டேக் பண்ணும்போது 50 to 60 கலோரிஸ் தான் நமக்கு வருது. அதனால என்ன ஆகும்னா நம்மளோட வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 5, ரோஸ்டட் பீனட்ஸ், அதாவது வறுத்த வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை ஹை கேலரி ஸ்நாக்ஸ். இது வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல புரோட்டீன், ஃபைபர், ஹெல்தி ஃபேட்ஸ், மெக்னீசியம், விட்டமின் இ அண்ட் ரெஸ்பெட்ரால்ங்கிற ஆன்டி ஆக்சிடனும் இந்த வேர்க்கடலையில அதிகமா இருக்குது. நம்பர் 6, ரோஸ்டட் கிரீன் டீ, அதாவது வறுத்த பட்டாணி. இந்த வறுத்த பட்டாணியில புரோட்டீன் இருக்கு. இது இன்டேக் பண்ணும்போது நிறைய நேரம் பசிக்காம இருக்கிறதுக்கு இது உதவுது. கேரோட்னாய்ட்ஸும் ஃபோலிக் ஆசிடும் அதிகமா இருக்குது. நம்பர் 7, ரோஸ்டட் சிக்பீஸ், அதாவது உப்பு கடலை. இந்த உப்பு கடலை லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் ஸ்நாக்ஸ். இதுல புரோட்டீனும் ஃபைபரும் அதிகமா இருக்குது. இத நம்ம தோலோட வறுத்து இன்டேக் பண்ணதுனால ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் குறையுது, ஆன்டி ஆக்சிடென்ட் கூடுது. இதுல ஒரு 7 ஸ்நாக்ஸ் நான் உங்களுக்கு ஹெல்தியானது சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமயே ஏராளமான ஸ்நாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்ம இன்டேக் பண்ணது நம்மளோட பாடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், கேக், பேஸ்ட்ரி, பிஸா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இன்டேக் பண்ணக்கூடாதான்னு. இன்டேக் பண்ணலாம், எப்பமாவது ஒரு தடவை நம்ம இன்டேக் பண்ணலாம். ஆனா ரெகுலரா இந்த மாதிரி ஐட்டம் இன்டேக் பண்ணும்போது உங்க பாடிக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இன்டேக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க சேஞ்ச் ஆவீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படி சேஞ்ச் ஆகக்கூடியவங்க யாரெல்லாம்ங்கிறது உங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.